அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. முதற்கட்டமாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் 23 பேர் அடங்கிய பட்டியலை நாம் அறிவித்திருக்கின்றோம். இன்னும் ஓரிரு நாட்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற பட்டியல் முழுமையும் வெற்றி அறிவிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கிறேன். திமுகவுடைய நிலை என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைப்பதற்கு 20 நாட்களா போராடிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியும் பதறிக்கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சிகள் போராடி போராடி அவர்கள் தொகுதியை பெற வேண்டிய அவல நிலை அந்த கூட்டணியிலே இருக்கின்றது. அதிமுக அப்படி அல்ல. அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகிற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் சுதந்திரமாக இருக்கின்றார்கள். திமுக நிலைமை பரிதாபமா இருக்குது. அப்படித்தானே? நம்ம கூட்டணி 3 நாளைக்கு முன்பு நம்முடைய கட்சியுடைய தலைமை அலுவலகத்திலே கூடணும். நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளை அழைத்தோம். தேர்தல் நேரத்தில் நம்முடைய கூட்டணி கட்சிக்கு எத்தனை இடங்கள் என்று தேர்வு செய்து அறிவித்தோம். அடுத்த நாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை சிறப்பாக வெளியிட்டோம்.